மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அங்கே உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமுறையாற்றிய கழகத்தினுடைய தலைமை செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவு சகோதரர் எஸ். வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சாளர் நாகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அவர்களே, மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே. பி. முன்னுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு அடித்தளமாக விளங்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சார் அருண்குமார் அவர்களே மற்றும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் உங்களுடைய செல்ல பிள்ளை அறிவித்தார் திரு ஏ. கே. செல்வராஜ் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் முனைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு காமராஜ் அவர்களே, திரு அன்பழகன் அவர்களே, திரு கருப்பன் அவர்களே மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சாளர் தங்கமணி அவர்களே, மரியாதைக்குரிய கடம்பூர் ராஜ் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய எம்.எஸ். ஆனந்தன் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ ஓகே சின்ராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, தொழிலாளர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். நேரம் அதிகமாகி போச்சு. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் நலத்திலே நீந்தி முறை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா?
நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி, நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார். திமுக இந்த தேர்தலோடு முடிவு கட்டப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். சிந்தித்து பாருங்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலையும் அமர்ந்தீர்கள். அதற்கு முன்பு பிபி சிங், ஐஜே குஜராத், மரியாதைக்குரிய தேவகரா, இத்தனை முதல் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்கம் வைத்தது. இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. சுமார் 16 ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 16 ஆண்டு காலத்தில் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களா? தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க? என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? என்ன நிதியை கொண்டாந்தீங்க? ஒண்ணுமே இல்ல. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும். அதுதான் திமுகவினுடைய குறிக்கோள். உண்மையிலேயே இப்பொழுது பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் 16 ஆண்டு காலம் இருந்தீர்களே, மக்களை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை ஒரு இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்த நீதி வரி உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. விலைவாசி உயர்வு இல்ல, இன்றைக்கு மின்சார கட்டணம் உயரல, வீட்டு வரி உயரல, கடவரி உயரல, தொழில் சிறந்தது, மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இன்றைய நிலை என்ன? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 52% மீட்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு 100%, மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் கடைக்கு 150% வரி உயர்வு. இதுதான் இப்பொழுது நிலை.
இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள்? வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலில் மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பாடம் கற்க இருக்கின்றார்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. பெண்களும் நடமாட முடியல. எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் பாட்டி வர பாலியல் வன்கொடுமை. வெக்கமா இல்ல? திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். திறமையற்ற நிர்வாகம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. முதியோர்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டிலே நுழைந்து அவர்களை தாக்கி கொலை செய்து அவருடைய பொருளை அபகரிக்கின்ற காட்சி ஆட்சியிடம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. இன்னைக்கு சட்டமன்ற அடியோடு சீரழித்து விட்டது. அங்கே கோடி காவலாளி சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் அவர்கள் அவரை வழக்கு விசாரணைக்கு வேண்டும் என்று காவல் நிலையத்துக்கு அனுப்பி செல்கின்றார் என்று சொல்லி எங்கேயோ அழைத்து சென்று அவரை கடுமையாக தாக்கி, ஆனால் அவர் உயிர் வைக்கின்றார். அவருடைய மருத்துவ சான்றிதழ் பத்திரிகை வாயிலாக பார்க்கிற பொழுது 50 இடங்களிலே காயம் ஏற்படுகிறது. அந்த காயம் ஏற்பட்ட காரணத்தினாலே அவர் மரணம் அடைந்திருக்கிறார் என்று மருத்துவ அறிக்கையை குறிப்பிடுகிறது. அப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட எவ்வளவு தமிழகத்திலே குறைகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. இதுவரை எத்தனை அறிவிப்புகளை நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறீர்கள்? சுமார் 15% அறிவிப்புகளாக நிறைவேற்றிருக்கிறீங்க. எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையும் பொய் அறிவிப்புகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நம்முடைய பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக உயர்த்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்தை பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று சொன்னீர்கள். எதுவுமே நடக்கல. 100 நாளுக்கு பதில இப்ப 50 நாள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் போய் 50 நாள் வேலை திட்டமா மாறி போச்சு. ஓட்டுப்பட்ட மக்களுக்கு நாம சாத்திட்டார் திரு ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க. ரேஷன் கடையில ஆட்சிக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை 2 கிலோ அரிசி சர்க்கரை கொடுப்பதா சொன்னார்கள். அதுவும் வழங்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதற்கு தேசிய வங்கிகள் கூட்டுறவு வங்கியிலே கடன் பெற்றிருந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ரத்து செஞ்சாங்களா? எங்க ரத்து செஞ்சாங்களா? இன்றைக்கு வீட்டில் இருக்கின்ற சிலிண்டருக்கு மாதம் 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களாங்க? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காரியாகிறமா சொல்லுங்க. அது அத்தனையும் பொய் அறிவிப்பு. அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் அத்தனை திட்டத்தையும் முடக்கியதான் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை. அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் 1850 அம்மா மினி கிளினிக்கை நாங்கள் திறந்தோம். அதில் என்ன அரசியல் வேண்டி இருக்குது? அது ஸ்டாலினால் பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கம் தான் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளித்த அற்புதமான திட்டத்தை முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பள்ளியிலே படிக்கின்ற நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மடிக்கணினி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில்
52,35,000 பேருக்கு மறிக்கல் நிதி கொடுத்தோம். இதற்காக 7,350 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த அற்புதமான திட்டத்தையும் முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் முடக்கியதுதான் திமுகவுடைய சாதனை. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார். சட்டமன்றத்தில் கூட நேருக்கு நேரில் கேட்டார், நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, 2000 வரைக்கும் வைக்க மாட்டீங்களே, எப்படி போய் கூட்டணி வச்சுன்னு கேட்கிறார். கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அங்கே மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அதனை பார்த்தோம். திமுக அரசின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து விமர்சனமாக பேசியிருந்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இமாலய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் பேசினார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.